ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஹரிஹர சுதனே சரணமையப்பா, கன்னிமூல கணபதி மகா கணபதி பகவானே சரணமையப்பா. வணக்கம் நேயர்களே, உங்கள் குன்றத்தூர் பாலாஜி அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சபரிமலையில நடக்கக்கூடிய அந்த மகர ஜோதியை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஏன்னா இது கார்த்திகை மாசம்ங்கிறது ஐயப்பனோட சீசன். கார்த்திகை மார்கழி ரெண்டுமே ஐயப்பனோடது தான். தை மாசம் 1ஆம் தேதிங்கிறது மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மகர ஜோதி தான் மெயினான விஷயம். ஏன்னா தை மாசமே சிறப்பான மாசம் தான். அதுல அந்த மகர ஜோதிங்கிறது ஐயப்பனுக்கு ரொம்ப உகந்த விஷயம். அது அப்படிங்கும் போது ஐயப்ப பக்தர்கள் அந்த விஷயத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மகர ஜோதியை பத்தி தான் நான் பேச போறேன். அதாவது இந்த மகர ஜோதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, தை மாசம் எண்ணிக்கை கரெக்டா 1ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷ் டேட்ல சொல்லணும் அப்படின்னா 15/1, அந்த மாதத்துல அந்த பர்டிகுலர் நாள்ல தான் சாயங்காலம் அந்த மகர ஜோதிங்கிறது நம்ம சபரிமலையில பார்க்கக்கூடிய விஷயம். அது இப்போ ரீசெண்டா டிவில எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணதுனால எல்லாருக்கும் ரொம்ப சௌரியமா போச்சு. ஆனா இந்த ஐயப்ப பக்தர்களை பொறுத்த வரைக்கும் 48 நாள் அந்த கடுமையான விரதம்ங்கிறத இருக்காங்க. அந்த மகர ஜோதியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடுறாங்க அப்படின்னா 48 நாள் அந்த விரதம்ங்கிறத அவங்க கடுமையா இருந்து பெரிய பாதையில அவங்க நடந்து போய் சன்னிதானத்துல போய் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு, சில பேர் அபிஷேகம் முடிச்சுட்டு அந்த மகர ஜோதியை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. சில பேர் மகர ஜோதி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் தரிசனத்துக்கு போவாங்க. அது அவங்களோட பிளான் பண்ணி பண்ணக்கூடிய விஷயம். இந்த மகர ஜோதியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு என்னங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பந்தல அரசவையில பார்த்தோம் அப்படின்னா, ஐயப்பனுக்கு அந்த மகர ஜோதியும் போது ஐயப்பனோட ஆபரணம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த சபரிமலை சன்னிதானத்துக்கு எடுத்துட்டு வருவாங்க. இந்த ஆபரணம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அந்த ராஜா காலத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த உடைகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த ஆபரண பெட்டியை தூக்கிட்டு வர்றதுக்கே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா அந்த ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய அந்த ஆபரணம், அந்த ஆபரணத்தை நம்ம தொடர்றதுக்கே பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். அதுக்கு ஒரு கடுமையான போட்டிங்கிறது என்னைக்குமே இருந்துட்டு இருந்தது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பந்தல ராஜாவோட அரசவையில இருக்கக்கூடியவர்கள் தான், அதாவது அந்த ராஜ வம்சத்துல வரக்கூடியவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா ஐயப்பனுக்கு அந்த இருமுடி இதை தூக்கிட்டு சன்னிதானத்துல கொடுத்து அதுக்கப்புறம் அந்த மகர ஜோதிக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும். இது அந்த புராண காலத்துல இருந்து அப்படியே தான் பண்ணிட்டு வந்தக்கூடிய விஷயம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த அந்த பெட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆபரண பெட்டியை எடுத்துட்டு வர்றதுக்கு அவங்க பாத்தீங்க அப்படின்னா கடுமையான விரதம் இருந்து அந்த ஆபரண பெட்டியை எடுத்துட்டு வராங்க. அதாவது நம்ம சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்க, 48 நாள் நம்ம விரதம் இருக்கிறதுக்கே நிறைய பேருக்கு பல கஷ்டங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் அவங்க வராங்க. ஆனா இந்த ஆபரண பெட்டியை ஒருத்தர் நான் இந்த வருஷம் இந்த ஆபரண பெட்டியை தொடர்றதுக்கு உண்டான விஷயங்களை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேரளா கவர்மெண்ட்ல அந்த மேல் சாந்தி அவங்கள்ட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கி அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, அந்த 48 நாள் நம்ம இப்ப யூஸ்வலா விரதம் இருக்க மாலை போட்டுட்டு அவங்க பாத்தீங்கன்னா 1 வருட காலத்துக்கு மேல மாலை போட்டுட்டு எப்படி அந்த 48 நாள் நம்ம விரதம் இருக்கோமோ அதே மாதிரி அவங்க 1 வருட காலமும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரம்மச்சரிய விரதத்திலேருந்து எல்லா விரதத்தையும் கடைப்பிடிச்சு அவங்க அந்த ஆபரண பெட்டியை தூக்குறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரளா கவர்மெண்ட்ல அவங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்படிங்கும் போது அந்த மகர ஜோதிக்கு உண்டான அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சிறப்புங்கிறது முதல் விஷயம் அந்த ஆபரண பெட்டி. அந்த ஆபரண பெட்டி எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட பல மணி நேரம் டிராவல் பண்ணி அவங்க சன்னிதானத்துக்கு எடுத்துட்டு வருவாங்க. கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய அவங்க பக்த கோடிகள்லாம் வருவாங்க. வழி நெடுக நின்றுட்டு இருப்பாங்க அந்த ஆபரண பெட்டி மேல வர்றதுக்கு. அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் கேரளால இருந்து எல்லாமே இருக்கும் அந்த ஆபரண பெட்டியை எடுத்துட்டு வரவங்களை பாக்குறதுக்கே. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மகர ஜோதிங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த விஷயம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடுறீங்க வச்சுங்களேன், ஒரு பெரிய கோரிக்கையை நீங்க ஐயப்பன்ட்ட வைக்கிறீங்க. அதாவது நமக்கே தெரியும் இது நமக்கு சக்திக்கு மீறின உண்டான கோரிக்கை தான். ஒண்ணு பரமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், இல்ல பதவியா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். ஐயப்பா நான் தரிசிக்க வரேன், மகர ஜோதி போத வரேன், ஜோதி பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு கார்த்திகை 1ஆம் தேதி நீங்க மாலை போட்டு 48 நாள் உங்க விரதம்ங்கிறத நீங்க ரொம்ப கடுமையா இருந்து
நீங்க வந்து அங்க சன்னிதானத்துல போய் நீங்க அந்த மகர ஜோதியை பார்த்துட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு நெய்யபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு நீங்க வரீங்கன்னு வச்சுக்கோ, நிச்சயமா சொல்றேன், உங்களோட கோரிக்கை நீங்க ஐயப்பன்ட்ட மாலை போடுறதுக்கு முன்னாடி என்ன கோரிக்கை வச்சீங்களோ அந்த கோரிக்கைங்கிறத உங்களுக்கு ஐயப்பன் அந்த வருடத்துல கட்டாயமா நிறைவேற்றி தருவான். அதை தவிர இதுல இருக்கக்கூடிய ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னா, அந்த ஆபரண பெட்டியை தூக்கிட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து ஒரு கருடன் வந்து ஃபுல்லா பறந்து வந்துட்டே இருக்கும். அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஐயப்பன் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி. அந்த ஆபரண பெட்டிக்கு வந்து வழித்துணையாக அந்த கருடன் வந்து கூட வந்துட்டே இருக்கும், சன்னிதானம் வரைக்கும் வந்துட்டு இருக்கும். அந்த ஆபரண பெட்டியை அவங்க தூக்கிட்டு வந்து அங்க சன்னிதானத்துல வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் 18 படியில அந்த ஆபரண பெட்டியோட அந்த இவர் ஏறுவார், அதை கொண்டு வரவங்க ஏறுவாங்க. ஏறும்போது அந்த சரணகோஷம்ங்கிறது வந்து விண்ண புலப்புன்னு சொல்லலாம், அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் மேல கொண்டு போய் கொடுத்தோம்னா அந்த ஆபரணத்தை வந்து ஐயப்பனுக்கு சாத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மகர ஜோதிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த காந்தமலையில இருந்து வந்து கிடைக்கும். அந்த ஜோதி பாத்தீங்க அப்படின்னா பல பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, பல விதமான என்ன சொல்லுவாங்க கதையெல்லாம் வந்து கட்டி விட்டாங்க, அங்க வந்து இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன, ஐயப்ப பக்தர்களோட நம்பிக்கைங்கிறது அதான். மகர ஜோதிங்கிறது ஐயப்ப பக்தர்களோட பெரிய நம்பிக்கை. நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி சபரிமலைக்கு போறவங்களோட எண்ணிக்கைங்கிறது ரொம்ப கம்மியாகுது. ஆனா இப்ப வரக்கூடிய காலங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் சபரிமலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படிங்கும் போது என்ன அர்த்தம், ஐயப்பனோட அந்த மகத்துவம்ங்கிறது ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படின்னா என்ன மீனிங்னா, ஐயப்பன் வந்து பக்தர்களோட கோரிக்கையை வந்து நிறைவேற்றி வச்சுட்டு இருக்க. அதனால தானே வருஷா வருஷம் வந்து பக்தர்கள் வந்து ஒரு கோரிக்கையோட ஐயப்பனை போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த மகர ஜோதியில மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்னங்கிறத நான் சொல்றேன். நீங்க 48 நாள், அதாவது ஒரு மண்டல காலம் நீங்க விரதம் இருந்து பெரிய பாதையில நடந்து போய் நீங்க அந்த மகர ஜோதியை பார்த்துட்டு வாங்க. நிச்சயமா சொல்றேன், ஐயப்பன் அந்த வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் தடையில்லாம தருவார். இது வந்து பல பேருக்கு தெரியாத விஷயம். சில பேர் வந்து சின்ன பாதையில போவாங்க, சில பேர் டக்குன்னு போய் ஜோதி பாக்குறதுக்காக போய் நிப்பாங்க அங்க. அதுவும் நல்லதுதான், ஏன்னா ஜோதி தரிசனம்ங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கணும், எல்லாருக்குமே நல்ல விஷயம் தான். ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, 48 நாள் விரதம் இருந்து அந்த கடுமையான குளிர்ல நீங்க வந்து பெரிய பாதையில 48 மைல் போய் நீங்க வந்து அந்த மகர ஜோதியை பார்த்துட்டு வாங்க. நிச்சயமா அதுக்கு உண்டான அந்த பலன்கிறது உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். அதை தவிர நீங்க வந்து சாதாரணமா மலைக்கு போயிட்டு வந்துட்டீங்க, வீட்டுல இருக்கீங்க மகர ஜோதி போது அப்படின்னா நீங்க டிவியில உங்களால மகர ஜோதி பார்க்க முடியும். அந்த மகர ஜோதி அந்த வரக்கூடிய அந்த காலகட்டம் சொல்லக்கூடிய அந்த 5:30 மணிலேருந்து அந்த 6:30 மணி அந்த டைமுக்கு வீட்டுல வந்து நீங்க வந்து பூவெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு நீங்க வந்து விளக்கேத்திட்டு ஐயப்பனை சரணகோஷம் பண்ணி வேண்டிட்டு நீங்க மகர ஜோதியை பாருங்க. நிச்சயமா அதுக்கும் உண்டான பலன்கிறது உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். ஏன்னா அந்த மகர ஜோதி காலகட்டத்துல வீட்டுல விளக்கேத்தணுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம். ஐயப்பனை நினைச்சு அந்த விளக்கேத்துங்க, நிச்சயமா உங்களுக்கு எல்லா நல்ல விஷயம் கட்டாயமா நடக்கும். ஏன்னா இந்த மகர ஜோதி பாத்தீங்க அப்படின்னா ஐயப்பனுக்கு உகந்த ஒரு நாள் நம்ம சொல்லணும். தை மாசம் 1ஆம் தேதி விசேஷமான நாள். அதை தவிர வந்து அந்த மகர ஜோதி நாள்ங்கிறது கேரளாவை மக்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு விசேஷமான நாள். அதை வந்து ஒரு பண்டிகையா கொண்டாடக்கூடிய நாள். அதை தவிர என்னன்னா அதுக்கு உண்டான வசதிகள் எல்லாமே அவங்க செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மகர ஜோதியை சபரிமலை சன்னிதானத்திலேருந்து தான் நம்ம பார்க்க முடியும்னு நினைக்க வேண்டாம். பெரியான வட்டத்திலேருந்து பார்க்கலாம், சரியான வட்டத்திலேருந்து பார்க்கலாம், பம்பாலேருந்து பார்க்கலாம். அதை தவிர வந்து நீங்க வந்து புல்மேடு பாதையிலேருந்து நீங்க பார்க்கலாம். எல்லா இடத்துலேருந்தும் இந்த மகர ஜோதி தரிசனம்ங்கிறது உங்களுக்கு நல்லபடியா தெரியும். ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மகர ஜோதி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வந்து நம்ம உடனே வீட்டுக்கு போகணுங்கிற அந்த அவசரத்தினால பல பதட்டங்கள் பல பிரச்சனைகள்லாம் உருவாகிட்டு இருக்கு சபரிமலையில. அதை மாத்திரம் பக்த கோடிகள் வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, எல்லாரும் சுவாமி தரிசனம் பண்ணதான் வந்திருக்கோம், எல்லாரும் ஐயப்பனை பார்க்க தான் வந்திருக்கோம். அப்படிங்கும் போத அந்த மகர ஜோதி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து பொறுமையா வந்து நம்ம வந்து கடந்து போனோம் அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாம நம்ம வந்து சௌகரியமா ஐயப்பன் அருளால வீட்டுக்கு பத்திரமா வந்து சேரலாம். அதை மாத்திரம் எல்லாரும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதனால இந்த மகர ஜோதிக்கு உண்டான இந்த சிறப்புங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மண்டல காலம் சொல்லக்கூடிய அந்த 48 நாள் விரதம் இருந்து பெரிய பாதையில போய் நீங்க பார்த்துட்டு வாங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களோட கோரிக்கைங்கிறது ஐயப்பன் நல்லபடியா நிவர்த்தி பண்ணி வைப்பார். ஏன்னா மகர ஜோதியோட சிறப்பே என்னன்னா, நீ கஷ்டப்பட்டு நீ பெரிய பாதையில நடந்து வந்து அந்த மகர ஜோதியை நீ பாக்குற அப்படின்னா ஐயப்பன் கொடுக்கக்கூடிய அந்த வெகுமதிங்கிறது நிச்சயமா ஜாஸ்தியா இருக்கும். இதை வந்து பக்த கோடிகள் எல்லாமே மனசுல வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அடுத்த வருஷம் நீங்க பிளான் பண்ணி போய் மகர ஜோதியை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்ததோடு இல்லாம நிறுத்திக்காதீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்
உடனே நீங்க வந்து மாலையை கழட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 3 நாள் விரத காலம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் இருந்ததுக்கு அப்புறம் நீங்க மாலையை கழட்டுங்க. ஏன்னா மகர ஜோதியை பார்த்துட்டு வந்தவங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு சிறிய விண்ணப்பம் என்ன அப்படின்னா, வீட்டுக்கு வரீங்க, 15ஆம் தேதி மகர ஜோதி பாக்குறீங்க, 17ஆம் தேதி அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்துடுறீங்க அப்படின்னா, வந்த உடனே நீங்க வந்து மாலையை கழட்டிட்டு நீங்க விரதத்தை முடிக்காதீங்க. ஒரு 3 நாள் வந்து விரதத்தை கண்டினியூ பண்ணிட்டு முடிங்க. ஏன் சொல்றேன்னா அதுக்கு உண்டான பலன்கிறது இன்னும் டெஃபினட்டா ஜாஸ்தியா இருக்கும். இதை முயற்சி பண்ணி பாருங்க ஐயப்ப பக்த கொடிகளுக்கு. இந்த பதிவு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரும் ஐயப்பனோட அனுகிரகத்தை பெறணும்னு சொல்லிட்டு நான் வந்து மனமாற வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ஜாதகத்துல சந்தேகம் இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் சொல்லக்கூடிய 9884277263 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச ஜாதக சந்தேகங்களை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே. நன்றி.